Good morning to everyone. Today, Tamil Nadu celebrates the birthday of Karmaveerar Kamarajar as Education Development Day. He is also called the father of education. Karmaveerar Kamarajar was born on 15th July 1903 to Kumaraswamy Nadar and Sivagasi Ammal in Virudhunagar. Kamarajar was a man of honor, dignity, integrity and courage. He lived a simple life. He grew in a small village in Tamil Nadu and went ahead to the Congress party of King Megs in Indian politics. Kamarajar is mainly remembered for his contribution of education in Tamil Nadu. He was the third Chief Minister of Tamil Nadu. As a Chief Minister, he opened nearly 6,000 schools and introduced midday meal scheme to encourage students to attend the school. And he also helped to set up the IIT and heavy industries in Madras. His contribution to the state and country was unparalleled. No village or no panchayat were left without a primary school and a high school during his rule. By focusing the basic needs of people, Kamarajar laid the foundation of modern India. Thank you. Thank you, Piyu, for giving additional information about Mr. Kamarajar. Next, we have Rashmika from 10th standard to deliver a speech in Tamil. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கர்ம வீரர் கருப்பு காந்தி என்று அழைக்கப்படும் காமராஜர் தமிழகத்தை தலைநிமிர செய்ய அடித்தளம் அமைத்தவர். ஏழைகளின் கல்வி கண் திறந்தவர். பல தலைவர்களை உருவாக்கியதால் பெருந்தலைவர் என்று அழைக்கப்பட்ட காமராஜரை பற்றி அறிவது நமது கடமையாகும். இவர் 1903 ஜூலை 15 குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். இவரது தாயார் இவரை காமாட்சி என்றும் ராஜா என்றும் அழைப்பர். நாளடைவில் இந்த பெயர் தான் காமராஜர் என்றானது. இவர் தனது கல்வி படிப்பை வித்யாசாலையா பள்ளியில் தொடங்கினார். வறுமை காரணமாக 6ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி கற்க முடிந்தது. இளம் வயதிலேயே தந்தை மறைந்ததால் தாய்மாமன் வீட்டிலேயே வளர்ந்தார். அங்கிருந்த போது தேச தலைவர்களின் பேச்சால் ஈடுபட்டு அரசியலிலும் சுதந்திர போராட்டங்களிலும் இவர் கலந்து கொண்டார். 1920 காங்கிரஸ் கட்சியில் தொண்டராக இணைந்தார். அப்போது வீரமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர். 1957 தமிழ்நாட்டின் முதல் அமைச்சராக விளங்கினார். பள்ளி குழந்தைகள் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க புதிய சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். மாணவர்கள் கல்வி கற்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வியை அமைத்தார். மாணவர்கள் பசியின்றி படிக்க கல்வி ஏற்றத்தாழ்வின்றி படிக்க புதிய சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மத்திய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இவ்வாறு பல நன்மைகளை செய்த காமராஜர் 9 நீர்ப்பாசன திட்டங்களை கொண்டு வந்தார். காகித தொழிற்சாலை, மேட்டூர் காகித தொழிற்சாலை, சர்க்கரை ஆலை போன்ற தொழிற்சாலைகளை நிறுவினவர். இவர் 1975 அக்டோபர் 2 இவ்வுலகை விட்டு மறைந்தார். இவரது உடல் இந்த உலகை விட்டு மறைந்தாலும் நமது மனதில் என்றும் நினைவிருக்கும். நன்றி, வணக்கம்.